கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இந்த உலகத்துல மக்கள் அவங்களுடைய நேச்சருக்கு தகுந்தாற் போல செயல்படுவாங்க. கிருஷ்ணன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், நமக்குன்னு ஒரு இயற்கை இருக்கு. அந்த இயற்கைக்கு தகுந்தாற் போலதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா செயல்பாடுகள் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வாசனைகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாசனைக்கு ஏற்றாற் போலதான் செயல்படுவாங்களே தவிர, நீ என்ன பண்ண முடியாது, அவங்கள எப்பயுமே மாத்திடவே முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். வாசனைகள் அப்படின்னா என்னது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழக்கங்கள். இப்ப அர்ஜுனன் அப்படின்றவன் எப்படி இருக்கான், அவன் வந்து சத்திரிய குடும்பத்துல பிறந்திருக்கான். எதற்காக? அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனை இருக்கு. என்ன வாசனை இருக்கு? சண்டை போடக்கூடிய வாசனை இருக்கு. அவனுக்கு சண்டை போடக்கூடிய அந்த 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 எபிலிட்டி இருக்கு. அந்த பழக்கம் இருக்கு. அந்த குணம் இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காரு கிருஷ்ணர், அவனை கொண்டு போயிட்டு அந்த சத்திரிய குடும்பத்தில் பிறக்க வச்சிருந்தார். சோ பகவான் நமக்கு எப்படி பிறவை கொடுக்குறாரு அப்படின்னா, நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நமக்கு என்ன வாசனை இருக்கோ, எந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கோ, எந்த மாதிரி ஆசை இருக்கோ, அந்த ஆசைக்கு ஏற்றாற்போல இந்த பிறகு நம்மளுக்கு பிறவை கொடுத்திருப்பார். அந்த குடும்பத்திலேயோ இல்ல அந்த சூழ்நிலையோ கொடுத்திருப்பார். சோ அப்ப என்ன பண்றோம், அந்த ஆசை நமக்குள்ள மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். அதை நீங்க செய்யாம இருக்கவே முடியாது. நீங்க எங்க போனாலும் அதே வேலைதான் பண்ணிட்டு இருக்க போறீங்க. என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து பிசினஸ் குடும்பத்துல பிறந்திருக்காரு, இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை நிறைய இருக்கு அவர்கிட்ட. அவர் கொண்டு போய் நீங்க டாக்டர் படிக்க வச்சீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், அங்க போய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, அடுத்த ஆப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாரு. பட் உண்மையில அவருக்கு வந்து பிசினஸ் எபிலிட்டி இருக்குன்னா என்ன பண்ணலாம், அவரை பிசினஸ் வேணா மாத்திருக்கணும். அவர் பிசினஸ் வேணா நீங்க மாத்தல அப்படின்னா, அவர் எங்க போனாலும் பிசினஸ் தான் பண்ணுவார். அவரை கொண்டு போய் நீங்க எஜுகேஷன்ல போடுங்க, அங்க என்ன பண்ண நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பாரு. அவரை கொண்டு போய் கோயில்ல போடுங்க, அங்கேயும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோயில வியாபாரம் மாத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் பணம். சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது கூட பணம். இப்ப உபன்யாசம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தாராளமா சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய விஷயங்களை பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில குரு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வகுப்பு கொடுக்கறதுக்கு 50,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணி வாங்குறவங்களா இருக்காங்க. என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க? இதே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஒரு ஏசி ஹால்ல உட்கார வச்சு நம்ம எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துட்டு ஏதோ இதே என்ன பண்றாங்க, ஸ்லைட் ஷோ தான் போட்டு சொல்லிக் கொடுக்க போறாங்க. விஷயம் ஒண்ணுதான், பகவத்கீதையில தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க. அவன் என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் வியாபாரம் மாத்திடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த வாசனைகள் அப்படின்னு உள்ள இருக்கு. அந்த வாசனைகள் மாறவே மாறாது. கிருஷ்ணர் தான் சொன்னாரு, இந்த வாசனைகள் மாறப்போறதே கிடையாதுப்பா. எல்லாரும் அவங்கவுங்க வாசனைக்கு ஏற்றாற் போலதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நிக்ராஹ்கி கரிஷ்யதி அப்படின்னு சொல்றாரு. நீ எத்தனை பேருக்கு என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடு, யாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் வாழ போறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரிதான் வாழ போறாங்க. ஸ்ரேயான் ஸ்வதர்மா விகுணான் பரதர்மா சுனிஷ்டிதா சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாபகா. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. நீ உன்னுடைய தர்மம் என்னவோ அதை செய். அதுல குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல. நீ மற்றவங்களுடைய தர்மத்துக்கு போகவே போகாது. உனக்கு விதிக்கப்படாத கடமைக்கு நீ போகவே போகாது. அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தான் நல்லா தெரியும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கணும். எனக்கு திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, ஒரு உற்சாகம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டு மார்க்கெட்டிங்ல போயிடக்கூடாது. எனக்கு ஒரு நாள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டிங் போறேன் அப்படின்னா நமக்கு அது செட் ஆக போறது கிடையாது. நமக்கு வரது என்னதான், அக்கௌண்ட்ஸ் தான். என்ன பண்ணலாம், உட்காந்து அமைதியா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் சொல்றாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மா விகுணான் பரதர்மா சுனிஷ்டிதா சுதர்மே இதரம் ஸ்ரேயா பரதர்மோ பயாபகா. நீ மற்றவங்க கடமைக்கு போகாத, உனக்கு என்ன கடமை கொடுத்திருக்காங்களோ அந்த கடமையை செய். பிராமணன் சத்திரியனாகவும் முயற்சி பண்ண வேண்டாம், சத்திரியன் பிராமணனாகவும் முயற்சி பண்ண வேண்டாம் இல்லையா? இந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை செஞ்சா போதுமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அந்த கடமை செஞ்சா போதும். வெறுமனே பொறாமையால இவங்க அதாகணும், இவங்க இதாகணும் அப்படின்னா இருக்க தேவை. அவங்க நேச்சருக்கு ஏற்றாற்போல கடமை செஞ்சா போதும். அந்த நேச்சர் அப்படின்றதான் முக்கியம். அவங்க எந்த எந்த குடும்பத்துல பிறந்தாங்கன்றது முக்கியம் கிடையாது. இப்ப ஒருத்தர் வந்து நல்ல பிராமண குடும்பத்திலேயே பிறந்து இருக்கலாம். ஆனா அவருடைய நேச்சர் எப்படி தெரியுமா இருக்கு, பிசினஸ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணலாம், பிசினஸ்க்கு போயிடலாம். அவருக்கு போய் நீங்க பூஜையில போய் போட முடியாது. அவரை பூஜையில போட்டீங்கன்னா என்ன பண்ணுவார், அங்க போய் மறுபடியும் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பார். அப்ப நாம் எந்த நேச்சரோட பிறந்திருக்கோம் அந்த நேச்சருக்கு தகுந்தாற்போல என்ன பண்ணணும், நம்ம நம்மள என்கேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் என்னைக்கும் கருணை வாய்ந்தவர் தான். ராமர் அப்படின்றவர் கருணையே சொரூபமானவர் தான். அந்த கருணை வாய்ந்த ராமரும் கூட என்ன பண்ண தெரியுமா, சண்டை தான் போட்டார். ஏன்னா அவர் சத்திரியனா இருந்தார். ராமர் வந்து காட்டு கிளம்புறார். காட்டு கிளம்பும் சீத்தை பாக்குறார்.
இவர் என்ன காட்டுக்கு போறாரு, ஜபமாலையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, கமண்டலம் எடுத்துட்டு போவாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? "ஹே லக்ஷ்மணா, எடு அந்த வில்ல, எடு அந்த அம்ப, கிளம்பலாம்னு" சொல்றாரு. காட்டுக்கு போறவங்க கையில எதுக்கு வில்லு, அம்பு இல்லையா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் கிட்ட வந்து சீதை சொல்றா, நம்மளாம் ரிஷிகளை போல வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு எதுக்கு வில் அம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பதான் ராமர் சொல்றாரு, அம்மா நான் க்ஷத்திரியன், க்ஷத்திரனுடைய கடமை என்ன தெரியுமா? என்னுடைய வில் அம்பு இருக்கிற வரைக்கும் யாருடைய வாயிலும் ஐயோ அம்மான்னு சத்தம் வரக்கூடாது. எல்லாரும் அபயமா இருக்கணும், எல்லாரும் எனக்கு பயம் இல்லாம இருக்கணும். அதுதான் என்னுடைய கடமை. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய வில் அம்பு இருக்கிற வரைக்கும், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், நான் உன்னை இழந்தாலும் சரி, லக்ஷ்மணனை இழந்தாலும் சரி, என்னையே இழந்தாலும் சரி, நான் என்னுடைய கடமை சரியா செய்யணும்னு சொல்லி சொன்னேன். அப்ப என்ன பண்றாரு, ராமர் வந்து கருணையா தான் இருந்தாரு, கருணையோட தான் இருப்பாரு, என்னைக்கும் கோவமே அவருக்கு வர சாந்தமா தான் இருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கடமை அப்படி வந்துருச்சு அப்படின்னா போர்ல ஈடுபட்டார். சோ அதான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு, நீ என்ன சொன்னப்ப, உன்னுடைய குருவை அடிக்கக்கூடாது, உன்னுடைய பிதாமகன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னியே, உன் குரு என்ன பண்றாரு பாருடா. நீ ஒன்னும் புதுசா ஒண்ணும் பண்ணாரு, உன் குரு என்ன பண்றாரோ அதை பாரு. துரோணாச்சாரியர் அவர் பிராமணன் தானே, அவர் என்ன பண்ணாரு, சண்டை போறதுக்கு வந்து நின்று இருக்காரு. அப்ப குருவை நீ ஃபாலோ பண்ணிட்டு போலதான விஷயம். பீஷ்மர் என்ன பண்றாரு, அவரோட பெரியவர் தானே, அவனோட நிறைய புத்தி தெரிஞ்சவர் தானே, அவரே சண்டை போறா, நீயே சண்டை போடக்கூடாது. அப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர், அவனை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய தவறுகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தவறுகள் பண்றதுக்கான காரணம் என்னது, அது தவறுன்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் அவங்க வாசனைக்கு ஏற்றாற் போல செயல்படுறாங்க. இப்ப தவறு அப்படின்னா என்னது, ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்கேம்னா என்னது, ஒரு நேச்சருக்கு மாறாக நடந்துக்கிறது சொல்லணும் தவறுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு போலீஸ் மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னா தவறு. ஒரு ஒரு ஆசிரியர் போல நடந்துக்கலாம் அப்படின்னா தவறுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு சிப்பாய் போல நடந்துக்கலாம்னு தவறுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு பிசினஸ் மேனை போல நடந்துக்கலாம் அப்படின்னா தவறுன்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தருக்கு தவறு, இன்னொருத்தருக்கு அதுவே சரியா இருக்கும். இப்ப வந்து உடம்புல வந்து கத்தியை வச்சு கிழிக்கிறது அப்படிங்கிற தவறான விஷயம் தான், வன்முறை தான். அது யாருக்கு வன்முறை, மற்றவங்க எல்லாருக்கும் வன்முறை. ஆனா அது வந்து டாக்டருக்கு வன்முறை ஆகாது. டாக்டருக்கு அது சரி. டாக்டர் ஒருத்தருக்கு ஆபரேட் பண்ணல அப்படின்னா தான் தவறு. நம்ம என்ன பண்றோம், டாக்டர் கிட்ட காசு கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன எப்ப சார் கிழிப்பீங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட காசு கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவர் கிழிச்சார், நம்ம உடம்ப வச்சு கிழிச்சு பாக்குறாரு அப்படின்னா அது அவருக்கு தவறே கிடையாது. இதே மற்றவங்க செஞ்சாலும் தவறாய் போயிடும். அப்ப தவறு அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நமக்கு விதிக்கப்படாத விஷயத்தை நாம் செய்யறதுக்கு பேர் தான் தவறுன்னு சொல்லி சொல்றோம். அதே போல நம்ம இயற்கைக்கு மாறாக செய்யறதுக்கு பேர் தான் தவறுன்னு சொல்லி சொல்றோம். சோ கிருஷ்ணன் இங்க தான் சொல்றாரு, அவங்க இயற்கைக்கு தான் செயல்பட போறாங்கன்னு சொல்லி சொல்றேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறான். நீங்க பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாரு, நடுவுல அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் எங்க போவாரு, அவர் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாரோ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பார். இந்த கனெக்ஷன் நீங்க கரெக்டா பிடிச்சிடுவாங்க. இதுதான் பகவத்கீதையுடைய ரொம்ப ரகசியமான விஷயம். நிறைய பேருக்கு இது புரியவே புரியாது, நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. பகவத்கீதையில பகவத்கீதை அப்படிங்கிறது என்னது, பகவத்கீதை அப்படிங்கிறது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல இருந்த ஒரு வாக்குவாதம் இல்ல, நடுவுல இருந்த ஒரு உரையாடல் தான் நம்ம என்ன சொல்றோம், பகவத்கீதைன்னு சொல்லி சொல்றோம். சோ உரையாடல் எப்படி இருக்கும், கனெக்டடா இருக்கும். ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும், ஒரு விஷயத்துக்கும் அடுத்த விஷயத்துக்கு என்ன இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். சோ அது போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கும் போது இந்த கனெக்ஷனோட படிங்க. ஏன் கிருஷ்ணர் இது இங்க சொல்றாரு, இதற்கு இந்த சொல்றதுக்கான காரணம் என்ன, பண்ணுங்க கனெக்ஷனோட படிச்சீங்கன்னா பகவத்கீதை உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ கிருஷ்ணர் கிட்ட என்ன பண்றான், அர்ஜுனன் வந்து திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான். கிருஷ்ணர் எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, நிஷ்காம கர்மயோகத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதை ஜனக மகாராஜன் எப்படி பண்ணாருன்னு பேசிட்டு இருந்தாரு. அதை நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி நான் பற்றில்லாம என்னுடைய கடமை பண்றேன்னு சொல்லி பேசினாரு. பற்றில்லாமல் கூட ஒரு கடமை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதே போல நீ உன்னுடைய கடமை செஞ்சுதான் பார்க்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவ, நீ எங்க போனாலும் உன்னுடைய கடமை தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அதெல்லாம் பேசிட்டே வந்தாரு. பேசிட்டு போது என்ன பண்ணாரு, நடுவில் ஒரு பிரேக்கை போடுறாங்க அந்த அர்ஜுனன். இந்த பிரேக்கை நீங்க கவனிச்சுக்கோங்க. அடுத்த அத்தியாயம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, கிருஷ்ணன் இங்க பேசி முடிச்சார் இல்லையா, இங்க இருந்து ஆரம்பிக்கும். நான் கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டா பதில் சொல்லுங்க பாக்கலாம். சோ அடுத்து என்ன பண்ற, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் என்ன பண்ற, ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறான். நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறான், அர்ஜுன உவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ரொம்ப முக்கியமான கேள்வி. 36வது ஸ்லோகம், 3வது 36வது ஸ்லோகம்
என்ன சொல்றான்? அதகேன பிரயுக்தோயம், எதனால் உந்தப்பட்டு பாபம் சரதி பூருஷக, மனிதர்கள் பாவம் செய்யறாங்க. அனிச்சன், எனக்கு இஷ்டம் கிடையாது, அபி அனிச்சன் அபி, எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் வார்ஷ்ணேய பலாதிவனி யோஜிதா, பலவந்தமாக ஒருவன் பாவம் செய்யறான் அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே பாபகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. யாருமே வந்து திருடனாகவோ அயோக்கியனாகவோ பொய் சொல்றவனாகவோ இல்லையா இந்த மாதிரி யாருக்கும் வாழணும் அப்படின்னு ஆசை எல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லவங்களா வாழ்ந்தது ஆசைப்படுறோம். ஆனாலும் நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்டு என்ன பண்ணோம், நம்ம தவறுகளை பண்ணிடுறோம், பலவந்தமா தவறு பண்ணிடுறோம். சோ அப்படி இருக்கும்போது பலவந்தமான தவற ஒருவன் ஏன் பண்ற, அதற்கு எது காரணம்? இந்த தவற செய்ய தூண்டுறது யாரு? இந்த தவற செய்யற தூண்டுறது நீங்களா இல்ல நானா? நான் என்ன தவறு செய்ய தூண்டுறது கிடையாது. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க இந்த உலகத்துல செயல்பாடு பண்றது யாரு? ஒன்று முக்குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா நீங்க சர்வேஸ்வரன் சொல்லிட்டீங்க. உங்களால உங்களால வழிநடத்தப்பட்டு முக்குணங்களால என்ன பண்றாங்க இந்த உலகத்தில் நம்ம செயல்பாடுகள் பண்றோம் சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த செயல்பாடுகள் யார் பண்றது, தவறை யார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறோம். இந்த கொஸ்டின் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கொஸ்டின். ஏன் ஒருவன் தவறு செய்யறான் அப்படின்ற கொஸ்டின். ஏன்னா பொதுவா மக்கள் என்ன சொல்லிடுவாங்க, யாரு நல்லதை பண்ண வச்சாரோ அவருதான் கெட்டதை பண்ண வைக்கிறார். துரியோதன் அப்படிதான் சொன்னார். துரியோதன் கேட்டப்ப விதுரர் வந்து நல்லது பண்ண சொல்றார். விதுரா, நீ நல்லவனா இருப்பா, நல்ல விஷயம் ஆலோசனை பண்ணு, பாண்டவர்களுக்கு அவங்க தேவையான கொடுத்துருப்பா, நல்ல பையனா இரு அப்படின்னு சொல்றார். அப்ப துரியோதன் சொல்றான், சித்தப்பா, எந்த கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ண சொல்றாரோ அதே கடவுள் என்ன பண்றாரு, எனக்கு போல உட்காந்து கெட்டது பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், முடிச்சுட்டு போயிட்டான். இவனெல்லாம் திருத்தவே முடியாது, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவான் நம்மள வந்து நல்லதும் பண்ண சொல்ல மாட்டார், கெட்டது பண்ண சொல்ல மாட்டார். பகவான் எப்படி இருப்பாருன்னா சாட்சியா தான் இருப்பார். எப்படி வந்து ஒரு லைட் இருக்குமோ, இப்ப லைட் மேல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, லைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்குமே உங்களை வந்து பகவத்கீதை படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல பகவத்கீதை படிக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பகவத்கீதை படிச்சீங்க அப்படின்னா அதற்கு லைட் கொடுக்கும். நீங்க கீழே உட்காந்து சீட் ஆடுனீங்க அப்படின்னா அதற்கும் லைட் கொடுக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வெறும் நம்ம செய்யக்கூடிய நம்ம டெசிஷனுக்கு சப்போர்ட் தான் பண்ணும். நமக்கு என்ன பண்ணாது, புதுசா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. கொடுக்கும், ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விட்டுரும். மறுபடியும் வந்து என்ன பண்ணாது, நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்காது. எப்படி வந்து நாட்டுடைய சட்டங்கள் இருக்கும், நாட்டுல என்ன பண்ண முடியும், சட்டம் போட முடியும். அந்த சட்டத்தை போட்டு சொல்லுவாங்க, இது செஞ்சா தப்புப்பா, இது செஞ்சா சரிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். மறுபடியும் கொண்டு நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ண கொண்டு போய் இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. அது போல என்ன பண்றாங்க.